அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வரும். உத்திராடம் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். சூரியனை மையமாக வைத்து எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. எல்லா கிரகங்களுக்கும் முதன்மையான கிரகம் சூரியன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் முழுமையான அருளை பெற்றவர்கள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே நல்ல குணங்களையும் தூய்மையான மனதையும் மிகச்சிறந்த அறிவாற்றலையும் பெற்றிருப்பார்கள். மிகுந்த தைரியம் துணிச்சலை உடையவர்கள், உடல் ஆற்றலை பெற்றவர்கள், உலகத்தில் அனைத்து விஷயங்களையும் அறிந்து வைத்திருப்பவர்கள் இவர்கள். மேலும் உலகத்தில் அவ்வளவு விஷயங்களும் தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டிருப்பார்கள், நாட்டம் கொண்டிருப்பார்கள். கடவுள் பக்தி மிக்கவர்கள், தெய்வீக நாட்டம் கொண்டவர்கள், கோவில் ஆலயம் திருப்பணியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். அதிகமாக விரதங்களை மேற்கொள்வார்கள். நேர்மையானவர்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பரிசுத்தமானவர்கள். எந்த ஒன்றையும் முன்கூட்டியே அறிந்து ஆராய்ந்து அனுமானிக்கும் திறனை பெற்றவர்கள் அவர்கள். ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. முன்கூட்டியே அனுமானிக்கும் திறன். ஒரு விஷயம் நடக்குதுன்னா சில நொடிகளுக்கு முன்னாக உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த அறிவை பெற்றவர்கள் அவர்கள். இவர்களால் எந்த இடத்திலும் பணிந்து வேலை செய்ய முடியாது. தலைமை ஸ்தானத்திற்கு நிர்வாக திறமை பெற்றவர்கள். எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறதுக்கு இங்கே கரெக்டு. இவங்களால் பணிஞ்சு வேலை செய்ய முடியாது. ஒரு நிர்வாக ஸ்தாபனம், ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா அதில் தலைமை பொறுப்பில் உட்காந்து ஏஓஓ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ உட்காந்து எல்லாத்தையும் வேலை வாங்கிறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு நிர்வாக திறமையை மேற்கொள்பவர்களுக்கு இவர்களை எக்ஸிக்யூட்டிவாக போடலாம். அடுத்தவர்கள் கீழே இறங்கி இவர்களால் பணிந்து வேலை செய்ய முடியாது. காரணம், உங்களுக்கு அறிவு அதிகம். உத்திராடம் நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது. உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் வரும். மகரத்தில் உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4ஆம் பாதங்கள் மகரத்தில் வரும். உத்திராடம் 1ஆம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் 3ஆம் பாதத்திற்கும் சனி பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் 4ஆம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிலர் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். சிலர் வெள்ளையாக இருந்தாலும் கலையாகத்தான் இருப்பார்கள். மகர ராசிக்கு 7.5 சனி 3ஆம் பாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஒரு மனிதனின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என்று வைத்து கொண்டால் கடவுள் கொடுத்த ஆண்டுகள் 120. அது சராசரியாக ஒரு 80-90 என்று வைத்து கொண்டால் ஒரு 330 வரும். அதில் ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 7.5 சனி கண்டிப்பாக வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 தடவை 7.5 சனி கடந்தாக வேண்டும். இந்த 7.5 சனியில் இப்போ மகர ராசிக்கு 7.5 ஆண்டு கடைசி 2.5 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பொதுவாக 7.5 ஆண்டுகளை 3 2.5 ஆண்டுகளாக பிரித்து பார்க்கிறோம். முதல் 2.5 ஆண்டுகள், இரண்டாவது 2.5 ஆண்டுகள், மூன்றாவது 2.5 ஆண்டுகள் என்று பிரித்து தான் 7.5 சனி பலனை நாம் கண்காணிக்கிறோம். இதில் மகர ராசிக்கு 3வது 2.5 ஆண்டுகள் 7.5 சனியின் கடைசி கட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருமளவு பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்திருக்கும். ஒரு 80-85% பிரச்சனைகள் குறைந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அது முடிந்தோடனே 7.5 சனி தாக்கம் முழுமையாக இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி விடுவீர்கள். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். அஸ்ட்ரோ மாங்குடிமேல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பதிவை பயன்படுத்திங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்குது,
மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்கு, சிம்மத்தில் சூரியன் இருக்கு, கன்னியில் கேது பகவான் இருக்கு, சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? சம்பந்தமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் என்று போக வேண்டி வரும். விபத்தில் தலையில் அடிபடும் வாய்ப்புகள் உண்டு. ஹெல்மெட்டை அணிந்து செல்வது நன்மை தரும். குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கும். குழந்தைகளுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் உண்டு. வீடு தேடி சண்டைக்கு வருவார்கள், எச்சரிக்கை தேவை. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. ஏதாவது பிரச்சனையால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரலாம். சில சொத்துக்களை இழக்க வேண்டி வரும். கட்டாய இடமாற்றம் உண்டு. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, சிம்மத்தில் சந்திரன் இருக்கு, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்கு, துலாமில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. தந்தையின் சொத்துக்களில் பிரச்சனைகள் உண்டு. புதுசாவது ஏதாவது தொழில் ப்ராஜெக்ட் ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா தடை வரும் வாய்ப்புகள் உண்டு. அந்த தடையும் மாமா மச்சான் பங்காளி தான் பண்ணுவான். தாய் மாமனால் பிரச்சனைகள் வரும். திருமணம் ஆகாதவர்களில் திருமண பாக்கியம் கைகூடி வரும். 3ஆம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. சித்தப்பா சின்னம்மாவினால் நன்மையை எதிர்பார்க்க முடியும். அவர்களால் ஆதாயம் உண்டு. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சண்டை சச்சரவுகள் நீங்கி சமரசத்தில் முடியும். பூமியில் பயிர் விளைச்சல் அதிகமாகும். கூடுதல் மகசூலை காண்பீர்கள். இடமாற்றம் உண்டு. அதனால் கூடுதல் அலைச்சல் வேதனைகள் உண்டு. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்கு, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? எல்லா இடத்திலிருந்தும் பணம் கைக்கு வரும். 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. கோயில் குளங்கள் என்ற ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள். நீண்ட நாள் முடிக்க முடியாத ஒரு பிரச்சனை முடிந்திருக்கும். கால்நடைகளால் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீர்கள். பால் வளம் கூடும். அதிக பால் வளத்தினால் கூடுதல் லாபம் அடைவீர்கள். தொழில் பார்ட்னர்ஸுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு வரும். மனைவியை அனுசரித்து போவது நன்மையை தரும். வயிற்றில் நோய் தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. வயிற்றில் அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்புகள் உண்டு. தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. கனரக இயந்திரங்கள் வேலை செய்பவர்களுக்கு இயந்திரங்களில் விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கிருந்தோ சின்ன சின்ன சண்டைகள் வீடு தேடி வரும். வெளிநாட்டு பயணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்கு, தனுசுவில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? எல்லா இடங்களிலிருந்தும் பணம் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். 2 சக்கரம் 4 சக்கரம் கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவியிடையே வரும் கருத்து வேறுபாட்டில் சண்டை சச்சரில் 3வது நபரை இடையில் நுழைக்காதீர்கள். நீங்கள் இருவருமே பேசி முடித்துக் கொள்வது தீர்த்து கொள்வது நன்மை தரும். வயிற்றில் நோய் தொந்தரவு உண்டு. அறுவை சிகிச்சை வாய்ப்புகள் உண்டு. கட்டாயமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் உண்டு. யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணத்தில் கவனம் தேவை. காதல் திருமணம் அடிதடியில் முடியும். காதல் திருமணத்தை ஒத்தி போடுவது நன்மை தரும். கூட்டிக் கொண்டு ஓடுவதை தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள். ஓடினால் பிரச்சனைகள் தொடரும். தந்தையின் சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரும்.
பேச்சுவார்த்தையை தொடங்கி பிரச்சனையை அனுசரித்து முடியுங்கள். இதுதான் இந்த மாதம் நடக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி மந்திரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ரோ மாங்குடி மந்திரம் யூடியூப் சேனலில் மெம்பர் ஆகிடுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவை எல்லோரும் பயன்படுத்திங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.